அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, வாழ்க்கையில் சில நேரங்களில் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டது போல் தோன்றும். மனிதர்களிடம் தீர்வு கிடைக்காத போது நம் இதயம் அல்லாஹ்வை நோக்கி திரும்பும். அந்த நேரத்தில் உண்மையான நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை அழைக்கும் ஒரு சிறிய துஆ, அது கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் அல்லாஹ்வின் கருணைக்கு எல்லையே இல்லை, அவனுடைய மன்னிப்புக்கு வரம்பே இல்லை. எனவே எந்த நிலையிலும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை இழக்காதீர்கள். அவனை மனமுருகி அழைப்பவரை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். ஒரு காலத்தில் அல்லாஹ்வின் தூதரான நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன்பாகவே தனது சமூகத்தை விட்டு வெளியேறினார்கள். பின்னர் அவர்கள் பயணம் செய்த கப்பல் கடலில் சிக்கியது. கப்பலில் இருந்தவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். 3 முறையும் சீட்டு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே வந்தது. அதனால் அவர்கள் கடலில் இறங்கினார்கள். அல்லாஹ்வின் நாட்டப்படி ஒரு பெரிய மீன் அவர்களை விழுங்கியது. கடலின் ஆழம், இரவின் இருள், மீனின் வயிற்றின் இருள், 3 இருள்களுக்குள் அவர்கள் தனிமையில் இருந்தார்கள். அந்த வேளையில் தாம் செய்த தவறை உணர்ந்து முழு மனதுடனும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு வேண்டி இந்த மகத்தான துஆவை ஓதினார்கள். அவர்களின் உண்மையான துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். மீனின் வயிற்றிலிருந்து அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றி அவர்கள் மீது தனது கருணையையும் அருளையும் பொழிந்தான். அதனால் தான் இந்த துஆ துன்ப நேரங்களில் அல்லாஹ்விடம் உதவியையும் மன்னிப்பையும் நாடுவதற்கான மிக மகத்தான துஆக்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அல்லாஹ் இந்த மகத்தான துஆவின் மூலம் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகப்பெரிய சோதனையிலிருந்து விடுவித்தான். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கவலை, துன்பம், நோய், கடன், குடும்ப பிரச்சினை அல்லது எந்த ஒரு சிரமமும் ஏற்பட்டாலும் முழு நம்பிக்கையுடனும் மனமுருகி அல்லாஹ்வை நோக்கி இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ்வின் கருணையில் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். இன்று தீர்வு இல்லாததாக தோன்றும் பிரச்சினைகள் கூட அல்லாஹ் ஒரு கணத்தில் வழியை திறந்து வைக்க வல்லமையுடையவன். எனவே இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் நாவால் மட்டும் ஓதாமல் உங்கள் இதயத்தில் ஈமானோடு ஓதுங்கள். அல்லாஹ்வை உண்மையாக நம்பி அவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தன்னை அழைப்பவர்களின் பிரார்த்தனையை வீணாக்குபவன் அல்ல. இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான அந்த மகத்தான துஆவினை இப்போது நாம் பார்க்கலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆவினுடைய பொருள், உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை. நீ மிகவும் பரிசுத்தமானவன். நிச்சயமாக நானே அநியாயம் செய்தவர்களில் ஒருவனாகிவிட்டேன். இந்த துஆவில் 3 மகத்தான அம்சங்கள் அடங்கியுள்ளது. முதலாவதாக அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றோம். அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்பதை சாட்சி கூறுகின்றோம். இரண்டாவதாக அல்லாஹ்வின் பரிபூரண தூய்மையை புகழ்கின்றோம். எந்த குறையும் இல்லாதவன், அனைத்து குறைகளையும் விட்டு தூய்மையானவன் அல்லாஹ் என்பதை வெளிப்படுத்துகின்றோம். மூன்றாவதாக நமது தவறுகளை நாமே ஒப்புக்கொள்கின்றோம்.
பிறர் மீது குற்றத்தை சுமத்தாமல் அல்லாஹ்வின் முன்னால் பணிவுடன் நமது குறைகளை ஏற்றுக்கொண்டு அவனுடைய மன்னிப்பையும் கருணையையும் நாடுகின்றோம். இதுவே இந்த துஆவின் ஆழமான அர்த்தமாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நமது தவறுகளை ஒப்புக்கொண்டு அவனுடைய கருணையை நாடும் ஒரு மகத்தான துஆ. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை கவலை, துன்பம், சோதனை, நோய், கடன், மன அழுத்தம் போன்ற நேரங்களில் இந்த துஆவை அதிகமாக ஓதுவது மிகவும் சிறப்பான ஒரு விடயமாகும். அதே போல சஜ்தாவில் இருக்கும் போது, தொழுகைகளுக்கு பிறகு, இரவின் கடைசி பகுதியில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்களில் மற்றும் அல்லாஹ்விடம் மன்னிப்பையும் உதவியும் நாடும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த துஆவை ஓதலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் கருணையை நாடும் ஒவ்வொரு அடியானின் இதயத்திலும் இந்த மகத்தான துஆ நிலைத்திருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் எத்தகைய சோதனை வந்தாலும் அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழக்காமல் அவனையே முழுமையாக சார்ந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவின் பரக்கத்தின் மூலம் நமது பாவங்களை மன்னித்து நமது கவலைகளை நீக்கி நமது துஆக்களை ஏற்று இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.